அந்த குளத்தில் நின்ற கொக்கை பார்த்து மீன்கள் எல்லாம் பயந்து ஓடின. பயப்படாதீங்க பயப்படாதீங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் உங்களை பிடிச்சி சாப்பிட வரல. நான் ஒரு சைவ கொக்கு, உங்கள் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க தான் வந்திருக்கேன் என்றது கொக்கு. 3 நாள் அப்படியே இருந்தது. ஒரு மீனை கூட பிடிக்கல. மீன்கள் நம்பி அதன் அருகில் வந்து விளையாடின. ஒரு வாரம் இப்படியே போச்சு. மீன்களை கொக்குட நல்லா ஃப்ரெண்ட் ஆயிடுச்சுங்க. ஒரு நாள் கொக்கு அழுது கொண்டே இருந்தது. மீன்கள் இறக்கப்பட்டு ஏன் அழுகிறேன் என்று கேட்டன. உங்களை நினைத்து தான் அழுகிறேன். இந்த குளத்து தண்ணியெல்லாம் சீக்கிரமாக வத்தி விடுமா, அப்போ வந்து வலை வீசி உங்களை எல்லாம் பிடிச்சிட்டு போயிடலாம்னு 2 மீனவர்கள் பேசி கொண்டனர். அதுதான் அழுகிறேன் என்றது. மீன்கள் எல்லாம் ரொம்ப பயந்துருச்சு. அப்போ கொக்கு, உங்களை எல்லாத்தையும் காப்பாற்றி என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்குது. கொஞ்சம் தூரத்தில் ஒரு பெரிய குளம் இருக்குது. நீங்கள் விரும்பினால் நான் தினமும் 3 மீன்களாக உங்களை கொண்டு போய் அந்த குளத்தில் விட்டு விடுகிறேன். நீங்கள் எல்லாம் சந்தோஷமாக அங்கே இருக்கலாம் என்று அன்பொழுக பேசியது. எல்லா மீன்களும் சந்தோஷப்பட்டு ஓகே சொல்லிடுச்சு. அதுபோல் தினமும் 3 மீன்கள் வீதம் கொக்கு தூக்கி சென்றது. ஒரு வாரம் ஆச்சு. அந்த குளத்தில் இருந்த ஒரு நண்டு ஒன்று இதை கவனித்து கொண்டே இருந்தது. ஆரம்பத்தில் ரொம்ப லீனாக இருந்த அந்த கொக்கு இப்போ கொழுன்னு ஆயிடுச்சு என்று சந்தேகமடைந்த அந்த நண்டு கொக்கு கிட்ட வந்து, இன்னைக்கு மீனுக்கு பதிலாக நான் வர்றேன், என்னை அந்த குளத்தில் கொண்டு போய் விட்டு விடு என்று கேட்க மகிழ்ச்சியுடன் சம்மதித்தது கொக்கு. நண்டு தனது முன்னங்கால்களால் கொக்கின் கழுத்தை கவிக்கொள்ள கொக்கு பறந்தது. ஒரு இடத்தில் நின்றது கொக்கு. நண்டு கீழே பார்த்தால் அங்கே மீன் தலைகளும் மீன் முட்களுமாய் இருந்தது. இந்த கொக்கு மீன்களை ஏமாற்றி தினமும் இங்கு கொண்டு வந்து கொன்று தின்று நன்றாக கொழுத்துள்ளது என்பதை புரிந்து கொண்ட அந்த நண்டு தான் கவ்வியிருந்த கொக்கின் கழுத்தை இறுக்கி துண்டாக்கி கொன்று போட்டது. பின்னர் நண்டு தனது பழைய குளத்திற்கு சென்று மீன்களிடம் நடந்த விவரங்களை சொல்ல, மீன்கள் தாங்கள் நன்றாக ஏமாற்றப்பட்டதை நினைத்து மிகவும் வருந்தின. இப்படித்தான் நம்ம கிட்ட இனிக்க பேசி நம்ம ஏமாற்றி நமக்கு தீங்கு விளைவிக்கும் நபர்கள் தான் இன்று நம்ம பக்கத்திலேயே ரொம்ப பெரிய இருக்கிறாங்க. எபேசியர் 5:6 வீண் வார்த்தைகளால் உங்களை யாரும் ஏமாற்றி விடாதீர்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. எனவே இவங்க அன்பா இருக்காங்க, அவங்க அன்பா இருக்காங்க என்று யாரையும் எளிதில் நம்பி ஏமாந்து விடாமல் எச்சரிக்கையாக இருப்போமா? எபேசியர் 5:6 வீண் வார்த்தைகளால் உங்களை யாரையும் ஏமாற்ற விடாதீர்கள் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.